அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்றைய 11ஆம் நாள் வகுப்பில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் ஈமான், நம்பிக்கை. ஈமானுடைய அடிப்படையான கடமைகள் 6 இருக்கிறது. அந்த 6 முக்கியமான நம்பிக்கை சம்பந்தப்பட்ட 6 விஷயங்களில் முதலாவது, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ், அவன் ஒருவன் என்று நம்பிக்கை கொள்ளுதல். இரண்டாவது, மலக்குமார்களை, அதாவது மலக்கு என்று சொன்னால் வானவர், தேவர்கள், விண்ணில் வசிக்கக்கூடியவர்கள், அவர்களை நாம் நம்பிக்கை கொள்வது. மூணாவது, இறை வேதங்களை நம்பிக்கை கொள்ளுதல். இது வரைக்கும் நாம பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய பாடம் இறை தூதர்களை நம்புவது. தூதர் என்பதற்கு அரபியில ரசூல், இறை தூதர், நபி, அறிவிப்பு செய்பவர். இறைவனுடைய தூதர்களை நாம் நம்பிக்கை கொள்வது மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாகும். முதல் மனிதர் ஆதம் முதற்கொண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்போதெல்லாம் நபியோட பேரை சொல்றோமோ அப்போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது அலைஹி சலாம் அப்படின்னு நாம சொல்லணும். அதாவது ஆதம் அலைஹி சலாம், நூஹ் அலைஹி சலாம். அலைஹி சலாம்னா அவர் மீது இறைவன் சாந்தியை பொழிவானாக அப்படின்னு அர்த்தம். முஹம்மது நபி, முஹம்மது என்ற அறிவு செய்யக்கூடிய இறை தூதர் மீதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும் அவர் மீது அருள் புரிவானாக என்று நாம் அவருக்காகவும் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். எல்லா இறை தூதர்மார்களுமே அல்லாஹ் ஒருவனை வணங்கி வழிபட வேண்டும் என்ற ஒரு மூல மந்திரத்தின் மூல கொள்கையின்பால் தான் அனைவருமே அழைத்தார்கள். இறை தூதர்கள் அனுப்பப்பட்டவருடைய நோக்கமே மனிதர்கள் அனைவருக்கும் இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவதற்குரிய நேர்வழியை காட்டுவதற்காக இறைவனால் மனித குலத்திலிருந்தே, அவர்கள் பேசுகின்ற மொழியில் இருந்தே அவர்களுக்கு இறை தூதர்களை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறான் என்று நாம் நம்பிக்கை கொள்வது அவசியமாகும். ஒவ்வொரு இறை தூதருமே மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் நற்செய்தியை சொல்பவராகவே அல்லாஹ் அனுப்பி வைத்து உள்ளார். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது என்பது நரகை குறித்தும், சுபச்செய்தி என்பது சுமனத்துடைய நற்செய்தியை கொண்டு அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். அல் குர்ஆனில் உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து முஹம்மது நபி இறை தூதராக நியமிக்கப்படுவதற்கு முன் உள்ள இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் நிறைய நபிமார்கள் உலகமெங்கும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அவர்கள் பேசுகின்ற மொழியில் இருந்தே ஒருவரை இறைவன் தேர்வு செய்து அவர்கள் வழியாக இறைவன் சொல்ல நினைத்த அனைத்து செய்திகளையும் சொல்லி அவர் மூலியமாக மனித குலத்திற்கு வழிகாட்டினார்கள். இப்படி வழிகாட்ட வந்த இறை தூதர்களில் பல இறை தூதர்மார்களுடைய பெயரை இறைவன் குர்ஆன்ல சொல்லல. அவர்களை நாம நம்பிக்கை கொள்ளணும். சிலருடைய பெயர்களை இறைவன் சொல்லி இருக்கிறார். அந்த பெயர்களை நாம் சந்தேகம் கொள்ளாது நம்ப வேண்டும். அப்படி பெயர் சொல்லப்பட்டுள்ள நபிமார்களில், தூதர்மார்களில் சிலருடைய வரலாற்றை நமக்கு தேவையான அளவு சொல்லி தந்திருக்கிறார். அதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் குர்ஆன்ல மொத்தம் 25 நபிமார்களுடைய இறை தூதருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆதாம், நூஹ், இத்ரீஸ், சாலிஹ், இப்ராஹிம், ஹூத்,
லூத், யூனுஸ், இஸ்மாயில், இஸ்ஹாக், யக்கூப், யூசுப், ஐயூப், ஷுஐப், மூசா, ஹாரூன், துல்கிஃப்லு, அல் யசவு, தாவூத், ஜக்கரியா, சுலைமான், இல்யாஸ், யஹ்யா, ஈசா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் அனைவரும் இந்த 25 பேர் தான் குர்ஆன்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. இவர்களை நாம் நம்பிக்கை கொள்ளணும். இவர்கள சிலரை பற்றிய விலாவாரியான வரலாற்று சரித்திரங்களை, சம்பவங்களை நமக்கு சொல்லி காட்டியிருக்கார். சிலர உடைய வரலாற்று செய்திகளை நமக்கு சொல்லி தரப்படவில்லை. பெயர் மட்டும் நினைவு கூறப்பட்டு இருக்கு. சில இறை தூதருடைய பெயர்கள் குர்ஆன்ல சொல்லப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த இறை தூதர்கள் அனைவரையும் நாம மறுத்தோம்னு சொன்னா, நிராகரித்தோம்னு சொன்னா, இவர்கள் கொண்டு வந்த தூதுத்துவத்தை நாம சந்தேகித்தோம் என்று சொன்னால் நாம் இறை மறுப்பாளர்களாக ஆகிவிடுவோம். அதனால அவர்களை நாம நம்பிக்கை கொள்ளும். இறை தூதர்கள் அனைவருமே பெரிய பெரிய பாவங்களை விட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதே போன்று அவர்களுக்கு எந்த பணியை, பொறுப்பை இறைவன் கொடுத்து அனுப்பினானோ, கௌரவித்தானோ, அந்த தூதுத்துவ பணிகளில் இறைவன் சொன்ன எந்த விஷயத்தையும் மறைக்காமல், துரோகம் செய்யாமல், கூட்டுதல் குறைத்தல் இல்லாமல், பொய் எதுவும் கலக்காமல், இறைவன் சொன்ன விஷயங்களை உள்ளதை உள்ளபடி மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அவர்கள் அனைவரும் பெரும்பாவங்கள் புரிவதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். சிறிய பாவங்களில் அவர்களிடத்தில் நிகழும் பொழுது இறைவன் அதை உடனுக்குடன் உணர்த்தி அவர்களை சரிப்படுத்தினான், நெறிப்படுத்தினான் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே போன்று நன்மையை ஏவ அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். தீய வழியை விட்டு தடுப்பதற்காக அவர்கள் அனுப்பப்பட்டு இருக்கின்றார்கள் என்பதை நாம் நம்பிக்கை கொள்ளணும். அவர்கள் இறைவனுடைய அறிவாலும் செயலாலும் பூரணத்துவம் பெற்றவர்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர்களை உண்மைப்படுத்த வேண்டும். அவர்களை குற்றவாளிகளில் இருந்து அவர்களை நிரபராதிகளாக நாம் அவர்களை ஆக்க வேண்டும். அவர்கள் நல்லொழுக்கங்களால் பரிபூர்ணப்படுத்தப்பட்டவர்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வேறு மனிதர்களுக்கு வழங்காத சில சிறப்பு அம்சங்களையும் இறை தூதர்களுக்கு இறைவன் வழங்கி இருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். அவர்களும் சக மனிதர், நம்மளை போன்ற சக மனிதர்கள் தான். மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளும், தூக்கம், பசி, திருமணம் எல்லாமே அவர்களுக்கும் உண்டு. அவர்கள் மீதும் சில அநியாயக்காரர்களால் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அவர்களில் சிலர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள், சிலர் மானபங்கப்படுத்தப்பட்டு இருக்கின்றார்கள், சிலரை இழிவுபடுத்தினார்கள், சொல்லாலும் செயலாலும் அவர்களுக்கு தீங்கு இழைத்தார்கள். இருந்த பொழுதிலும் ஒவ்வொரு இறை தூதர்மார்களும் போதை வஸ்துகளில் இருந்து, வீண் வம்பு சண்டைகளில் இருந்து, அருவருப்பு பேச்சு செயல்களில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். இறைவனுடைய தூதுத்துவத்தை முழுமையாக அவர்கள் நிறைவேற்றினார்கள் குறைவு இன்றி. அவர்கள் அவர்களுடைய இறை தூதுத்துவத்தை நிரூபிப்பதற்கு ஒவ்வொரு இறை தூதர்மார்களுக்கும் சில அற்புதங்கள் வழங்கி இருக்கிறார். அற்புதம் என்பது என்ன? இறை தூதர்களை கொண்டு இறைவன் மனித இயல்புகளுக்கு மாற்றமாக அவர்கள் வழியாக இறைவன் நிகழ்த்தி காட்டக்கூடியவைகள் தான் அற்புதங்கள். இது எதற்காக? அவர்கள் உண்மையிலே இறைவனுடைய தூதர் தான், அவர்களுடைய தூதுத்துவத்தை உண்மையாக நம்ப வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுத்தான். எவ்வாறு நாம் அவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும்? உதாரணமா, மூசா என்ற இறை தூதருக்கு, மோசே அவருக்கு கையில ஒரு ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு தடி எப்போதும் வச்சிருப்பார். அந்த தடியை ஒரு சந்தர்ப்பத்தில் தரையில் போடும் பொழுது, இறைவன் போட சொல்லும் பொழுது போடுறாரு. அது நிஜ பாம்பாக மாறியது. பிறகு அதை கையில் எடுத்தார், சாதாரண கம்பாக அது மாறியது என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இதை நாம் நம்பணும். அதே மாதிரி அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் கையில் வச்சிருந்த ஒரு தடியை கொண்டு கடல் நீர் பரப்பு மேலே அடித்தார். அது அவர் அந்த கடலை பிளந்து பாதை வழங்கியது.
என்றும் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இதெல்லாம் அவர் உண்மையிலே இறை தூதர் என்பதற்கான சான்றாக, அத்தாட்சியாக இறைவன் கொடுத்தவை. அது மாதிரி ஈசா, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இறந்தவர்களை இறைவன் அவன் விரும்புகின்ற நேரம் இறைவனுடைய அனுமதியோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்தவர்களை உயிர்ப்பித்து காண்பித்தார்கள். வெண்குஷ்டத்தை குணப்படுத்தினார்கள், பிறவி குருடை குணப்படுத்தினார். அல்லாஹ்வுடைய அருளின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி வழங்கி அல்லாஹ்வுடைய பேர் ஆதரவினால் அருளினால் அவற்றையெல்லாம் சரி செய்தார்கள். அந்த அதன் மூலியமாக அல்லாஹ் அவருடைய தூதுத்துவத்திற்கு வலு சேர்த்தான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இது போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவங்க வாழ்ந்த காலகட்டத்திலே சந்திரனை இருகூறாக அந்த மக்களுக்கு பிளந்து காண்பித்தான். அப்படி பார்த்ததுல கேரளா இப்போ ஆண்ட சேர பெருமானும் என்ன செஞ்சார், அதை பார்த்தார். அதனால முகமது நபியை சந்தித்து ஈமான் கொண்டு வரும் வழியில அவர் இறந்தாரு என்பது அவரை பற்றிய உள்ள வரலாறு. அதனால கேரளால முகமது நபி வாழ்ந்த காலகட்டத்தில் உள்ள ஒரு பள்ளி என அமைய பெற்றிருக்கு. 1200 300 வருடங்களுக்கு மேலாக உள்ள பாரம்பரியம் மிக்க பள்ளி இன்றளவும் அங்கே இருக்கத்தான் செய்யுது. அப்போ இஸ்லாம் என்பது முகமது நபியுடைய காலத்திலேயே நம்முடைய இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தையும் நம்ம அந்த வரலாற்று நூல் மூலியமாக நாம் உணர முடியும். அது மாதிரி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல அற்புதங்களை இறைவன் கொடுத்தான். அந்த அற்புதங்கள்ல என உச்சகட்டமானது என்னன்னு சொன்னா குர்ஆன். சமகாலத்திலையும் 1400 வருடங்களுக்கு முன்னாடி எழுத படிக்க தெரியாத, கல்வி அறிவு இல்லாத, விஞ்ஞானம் இல்லாத, மருத்துவ வசதி இல்லாம இந்த காலகட்டத்துல இறை தூதர் அந்த மக்களுக்கு எதையெல்லாம் சொன்னாரோ அந்த சொன்ன செய்திகள் அவர் மூலியமாக இறைவன் கொடுத்த அந்த அல் குர்ஆன்ல அன்றைய நாள் முதற்கொண்டு இன்றைய வரைக்கும் குர்ஆன் எத்தனையோ சவால்களை குர்ஆன்ல சொல்லி காட்டி இருக்கிறது. அந்த சவால்கள் எதையுமே எதிர்கொள்வதற்கு யாரும் இன்றளவும் துணியவில்லை, முடியவில்லை. இதனுடைய கருத்து கருத்து காலத்துக்கு ஒவ்வாது என்று குறை சொல்ல முடியாத அளவிற்கு பரிபூர்ணப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த சவால் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் இந்த சவாலை யாராலும் ஜெயிக்க முடியாது என்பதை குர்ஆன் தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆகவே இறை தூதர்களுக்கு இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய அந்தஸ்தை நாம் மதிக்க வேண்டும். அவர்களை வரம்பு மீறி நாம் புகழக்கூடாது. எப்படி இறைவன் தன்னுடைய தூதராக தேர்வு செய்தானோ அதை மட்டும் வைத்து நாம் அவர்களை புகழ வேண்டும். முஹம்மது என்பவர் எங்களை போன்ற நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர். அவர் அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளை தான். அவர்கிட்ட என்ன பலம் பலகீனம் இருக்குதோ அதே மாதிரியான பலகீனங்கள் எல்லா மனிதர்களிடத்திலும் இருந்தது. இருந்தாலும் இறைவன் அவருடைய நன்னடத்தையின் காரணத்தினால் அவரை பெரும்பாவங்களிலிருந்து பாதுகாத்து அவர் மூலியமாக இந்த உலக மக்களுக்கு இறை தூது செய்தியை கூறி அவர் மூலியமாக உலக மக்கள் அனைவருக்கும் சென்றடைய இறைவன் ஏற்பாடு செய்தான் என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில இறை தூதர்மார்கள் யாரையும், அது இயேசுவாக இருந்தாலும் ஈசாவாக இருந்தாலும் அவர் ஒரு இறை தூதர் தான் நம்ம நம்பணுமே தவிர அவரை கடவுளுடைய அவதாரம் என்றோ பிள்ளை என்றோ கடவுளுக்கு ஈக்குவலாக அவரை கருதி கொண்டு அவருடைய கல்லறைய மண்ணறைய உயர்த்தி கட்டி எழுப்பி அதனை வணங்கி வழிபடுவதோ, அங்கு நேர்ச்சைகள் நிறைவேற்றுவதோ, பலிப்பிராணிகளை பலியிடுவதோ, அவர்களிடத்துல பிரார்த்தனை துவா கேட்பதோ கூடாது. துவான்னு சொன்னா பிரார்த்தனை, துவாங்கிறது அரபி சொல்லு. அப்போ இதெல்லாம் இறைவன் அல்லாது வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. சத்தியம் செய்வதா இருந்தாலும் கூட அல்லாவை கொண்டு மட்டும்தான் சத்தியம் செய்யணும். நம்ம உதவி தேடுறதா இருந்தா இறந்தவர்களை, நபிமார்களை, ரசூல்மார்களை, நல்லோர்களை தயவுல நாம என்ன செய்யக்கூடாது, உதவி தேடுவது கூடாது என்பதை நாம் புரிந்து கொண்டு இறைவனுடைய தூதரை எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் அவனை நம்பிக்கை கொள்வோமாக. அடுத்த ஒரு பாடத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம உங்களை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.